விசித்ரா. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் விமல், இன்னொரு பக்கம் நீங்கள் 2 பேருக்குமே ஒரு மிகச்சிறந்த அடையாளத்தை கொடுத்த படம். ஆனால் உங்கள் பாதையே நீங்கள் 2 பேரும் அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டீங்க. அது என்ன ஆயிடுது, அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னல சார். நையாண்டி வந்து ஆக்சுவலாக ஒரு மலையாள படம். இப்போ என்னன்னா, நம்ம ஒரு ஹீரோவுக்கு நம்ம ஒரு ஹிட் கொடுத்தோம்னா அது நல்லா, அது கூட நம்ம பேசுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒரு தோல்வி கொடுக்கும்போது நையாண்டி வந்து ஒரு பொருளாதார ரீதியாக அந்த படம் ஒரு ஃபெயிலியர் படம். அவர் ஃபெயிலியர் ஆகும்போது என்ன ஆயிடுதுன்னா, நிச்சயாக உங்களுக்கு அந்த படத்தில் சின்ன கருத்து வேறுபாடு. ஆமாம், அது ஆக்சுவலாக அது ஒன்றுமே இல்லை. அது வந்து பெண்டு படம் பார்த்தது, அது அப்பா வந்து படம் பார்த்தாரு. என்னன்னா, அவனாச்சும் 4 இடத்துக்கு போகட்டும், 4 காசு சம்பாதிக்கட்டும். அவன் துட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கணுங்கிற ஆசை எனக்கு ஒன்றும் இல்லை. அவன் கையை கொண்டு அவன் அம்மனத்தை மறைச்சிக்கிட்டாலே போதும். அம்மா ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. சாய் விசித்ரா. உங்களுடைய களவாணிக்கும் வாகை சுடாக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்கே இவ்வளோ வேரியேஷன்? அந்த 3மே அப்படி தான் சார் அமைஞ்சது. நான் அப்படி தான் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா இப்போ விஜய் சாருக்கு பண்ணது 1-to-1 ஆக்ஷன் ஸ்கிரிப்ட். இது வந்து பீரியடு வாகை சுடவா, களவாணி ஒரு ட்ராக், 3 கதை பண்ணி வச்சிருந்தேன் சார். 3மே ஆல்ரெடி பண்ணி வச்ச கதைகள். இந்த ஒன்று இடையில பிரேக் விழுந்து வரும்போது இந்த கதையை நம்ம பண்ணியிருந்தோம். ஒருவேளை நான் அந்த கதை பண்ணியிருந்தேன்னா என்ன ஒரு ஆக்ஷன் பக்கம் நான் போயிருப்பேன். அந்த படம் ஒரு ஹிட் ஆகி இருந்ததுன்னா என் ரூட் வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டரா, ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல அந்த மாதிரியான ஒரு ரூட்டுக்கு போயிருக்க கூட தொடர்ந்து விஜயோட பயணிச்சிருக்க. நம்ம வாய்ஸ்ல வந்த அப்புறம் என்னன்னா ஒரு கிளாசிக்கா இந்த மாதிரி படம் எடுப்பாங்கிற மாதிரியான சைட்ல இருந்து நான் மீண்டும் இந்த பக்கம் வர்றது எனக்கு கஷ்டமாயிடுச்சு. வாகை சுடோவா சொல்லிட்டு எனக்கு அந்த கதையை எடுத்துட்டு போறதுல சிக்கல் இருக்கு. நான் 3வது வாகை சுடோவா பண்ணியிருந்தா எனக்கு பிரச்சனை வந்திருக்காது. 2வது வாகை சுடோவா பண்ணும்போது எனக்கு மீண்டும் நான் அந்த ஒரு ரெகுலர் ஆக்ஷன் கமர்ஷியலுக்குள்ள என்னால் போக முடியல சார். அது எப்பயும் சரி உங்களுக்கு தெரியும், சினிமாவில் அந்த மாதிரியான சூழல் வந்து இப்போ பண்ணிடுற இது செட் ஆகுமா அப்படின்ற மாதிரியான மூடு தான் உருவாயிடுச்சு. அது காலம்தான். அந்த படத்தில் இனியா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. 2 பேருக்கு நான் தான் பேர் வச்சேன். அது ஓவியா அந்த பேர், அது பேர் ஹெலன். நான் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக அமலாபால் தான் ஃபர்ஸ்ட். அமலாபால் தான் நடிக்க வேண்டியது இல்லை ஃபர்ஸ்ட், அவங்க தான் ஓகே பண்ணி வச்சிருந்தோம். ஓ, அப்போ நாங்கள் எப்போ ஓகே பண்ணுறோன்னா, நான் ஸ்டில்ஸ் பார்த்துட்டே ஓகே பண்ணிட்டேன். அப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகலை. நாங்கள் ஃபர்ஸ்ட்டே பேசி வச்சிருந்தோம். அதுக்கு நேரத்தில் அதுக்கப்புறம் அதுக்கு கமிட்மெண்ட் கொஞ்சம் கூட இருந்தோன்னே இந்த டீ ஆத்துற சீனுக்கு வந்து நான் ரிஹர்சல் கூப்பிட்டேன். நல்லா டீ ஆற்றணும், அது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், அதெல்லாம் போய் நம்ம இன்னொரு அளவு வச்சு ஆற்ற போகிறது அதெல்லாம் வேண்டாம், நீங்களே ஒரிஜினலாக ஒரு டீ போட்டு நான் குடிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லும்போது அது ஸ்பாட்டில் பண்ணிக்கலாம் சார். ரிஹர்சல் டீ ஆற்றுறதுக்கெல்லாம் வந்து ரிஹர்சல் எடுக்க முடியாதுன்னு சொன்னது தான் அதில் உள்ள ஒரு இதாக மாறுது. நான் சொன்னேன், இப்போயே இது வந்து இவ்வளோ கண்டிஷன் போட்டுச்சுன்னா நம்ம வச்சுட்டு ஒரு இயல்பான படம் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம எடுக்கிறது ஒரு யதார்த்தமான படம், அது ஒரு ரியாலிட்டிக்கலாக எடுக்கணும். அப்படிங்கும்போது இந்த டீ ஆத்திர பிரச்சனையில் தான் அமலாபால் வெளில போச்சு. அப்புறம் நான் சொன்னேன், சரி புது ஹீரோனே யாராவது ஒன்று போடுவோம், அப்போ தான் இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஃபோட்டோக்கள் பார்த்து தேடும்போது இந்த பொண்ணோட ஃபோட்டோஸ் வந்துச்சு. அவன் எல்லாரும் பார்த்து சொன்னாங்க, என்னங்க ஒரு குண்டா இருக்க மாதிரி தெரியலையா, இல்லை வில்லேஜ் தானே, அது அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால ஒன்றும் தப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொண்டு வந்துச்சு. அது டெய்லி இப்போ முருகானந்தம் ஆஃபீஸ்லேயே வந்து டீ போட்டு எல்லாருக்கும் டீ கொடுக்கணும், இப்படிலாம் பண்ணி அந்த மாதிரியான இதில் வந்தது. பெர்ஃபார்மன்ஸாக ரொம்ப நல்லா பண்ணிடுச்சு. இனியாவோட தேர்வு அப்படி தான் சார் இருந்துச்சு. பாக்யராஜ் சார் வந்து பிடிக்காத ஆள் இருக்க முடியாது. ஏன்னா என் கல்யாணத்துக்கு வந்து அவர் தான் தாலி எடுத்து கொடுத்தாரு. அப்படி பிடிக்கும் பாக்யராஜ் சார். ஏன்னா நம்மளுக்கு யார் தாலி எடுத்து கொடுக்கணும்னு நம்ம மைண்டில் வந்துச்சு. ஒன்று பாரதிராஜா சாராக இருக்கணும், இல்லை பாக்யராஜ் சாராக இருக்கணும். இந்த 2 பேரில் ஒரு ஆள் தான் இருக்கணும். அந்த இடத்துல இருக்கிற இது போயிட்டு இருந்ததுனால சரி பாக்யராஜ் சார் தான் நம்ம கல்யாணத்தை தாலி எடுத்து கொடுக்கணும். அவர் மேலே இருக்கிற ஒரு திரைக்கதையில் இருக்கிற ஒரு பெரிய மேதையாக இருக்கிற அவர் மேலே இருக்கிற ஒரு பெரிய மரியாதை. நமக்கு எப்பயுமே என்ன தோணுன்னா, இப்போ அவங்க கூட ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுவோம், அல்லது அவங்க கூட ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். நான் களவாணி கதை வந்து ஃபஸ்ட்டு சோனுக்கு தான், சாந்தனுக்கு சொன்னது தான். அந்த சூழலில் வந்து அது ஒரு சின்ன இதனால் அது நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் வாகை சுடாவுக்கு வந்து சரி அட்லீஸ்ட் இது மிஸ் ஆகிடுச்சு, அட்லீஸ்ட் நம்ம பாக்யராஜ் சாரோட இது ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் போய் சொன்னேன். அவர் சொன்ன உடனே அவர் ஒத்துக்கிட்டார். நான் இல்லை இந்த கதை நான் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கேரக்டர், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி தான் பாக்யராஜ் சார் உள்ளுக்குள்ளே வந்தார். அவரோட பாக்யராஜ் சார் உள்ளே வந்ததுக்கு காரணம் நம்ம அவரோட கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்கிற ஆசை தான் சார் மெயின் காரணம். என்னென்னா அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராமத்தில் உள்ள அந்த இது ஃபுல்லாக அந்த வீடுகள், அந்த மரம், இதெல்லாம் செட்டு போட்டது தான். ஃபுல்லாகவே அந்த கிராமம் உருவாக்கப்பட்டது தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்னா அதே விமல் தான். இனியா புதுசு. ஆர்டிஸ்ட் காஸ்ட் யாருமே பெருசாக அதுக்குள்ளே இல்லை. டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா நாங்கள் அது இருந்த பழைய டீம் தான் இருந்தோம். அதனால உங்களுக்கு மற்றபடி ஆர்டிஸ்டையோ டெக்னீஷியனையோ ஒரு ஜிப்ரான்கிற ஒரு மியூசிக் டைரக்டர், அது கூட களவாணிக்கு கூட ஏற்கனவே ஒரு படம் பண்ண மியூசிக் டைரக்டர். நான் வாய்ஸ் டாக்கு மீண்டும் ஒரு நியூ தான் கொண்டு வரேன்.
இப்போ எல்லாமே என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு டெக்னீஷியன் இதெல்லாம் குறைக்கும் போது அது பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பான பாடல்களை போட்டிருந்தார் ஜிப்ரான். நானும் ஜிப்ரானும் எனக்கு பழைய நண்பர் தான் ஜிப்ரான். ஆனால் களவாணிக்கு என்னால் அந்த வாய்ப்பை தர முடியல. அப்போ நான் வாய்ஸ் ட்ராப் பண்ணும்போது ஜிப்ரானுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இவர் 2வது படத்துக்கு இவன் ஏதோ கண்டிப்பாக ஈவெண்ட்டை தான் போவான், எப்படி ஒரு படம் கிட்ட கொடுத்துட்டா என்னோட மனநிலை என்னவா இருக்கும், நம்ம ஈவெண்ட் சார்ட்டை தான் போவார்னு. நான் இல்லை நம்ம ஜிப்ரான் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் ஃபோன் அடித்து விஜய்ன்னு தான் கூடுவோம். அப்புறம் பேர் மாற்றிட்டு தான் விஜய் எங்கே இருக்க விஜய் என்ன சொல்லிட்டு சொல்லுங்கள் டாக்டரா, அவர் டாக்டராக பார்ப்பல, சொல்லுங்கள் டாக்டர் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னா, என்ன திடீர்னு என்னென்ன வாங்குங்க அப்படின்னு சொல்லி தான் வந்தார். வந்து உட்காந்தாரு. முதல்ல நீங்கள் தான் நியூஸ் டேரக்டர்னு அவர் அப்படியே கண்ணை கலங்கிச்சு. நான் உண்மையில கூப்பிட மாட்டேன்னு நினச்சேன் அப்படின்னார். அவர் சொன்னார். அவர்கிட்ட இதுக்கப்புறம் நம்ம இன்னும் அதுக்கு அடுத்து போகலான்னு நினைப்பாங்க, நம்ம வீடு தேவையானு நினைப்பாங்கன்னு நினச்சேன். அப்படின்னா அடா நீ போங்க விஜய், நீ பண்ணுங்க அப்படின்னு. அந்த சாங்கில் வந்து கம்போசிங் பார்த்தீங்கன்னா சரசர சாரா காத்து பெரிய ஹிட்டாச்சு. அது அந்த பாட்டு வந்து ஜிப்ரான் கம்போஸ் பண்ணது, அதாவது இந்த படத்துக்காக கம்போஸ் பண்ணது. அந்த போரானே போரானே அதெல்லாம் வந்து ஒரு ஆர்லிக் சப்த ஸ்வரங்கள்னு அப்போ ஒன்று இருந்ததில்லை. அந்த நேரத்துக்கு காட்டி பாடகர் கார்த்திக்குக்காக ஜிப்ரான் கம்போஸ் பண்ண டியூன் அது. நான் எனக்கு அவரை மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பாட்டை வந்து அவர் கம்போஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சொன்னேன், விஜய் இந்த சாங்கை நான் படம் பண்ணும்போது நான் அந்த பாட்டை நான் என்னங்க சொல்கிறீங்க, இந்த பாட்டை நம்ம வேறு எத்தனை டியூனாலும் படுக்கல, இல்லை எனக்கு இதில் வந்து ஏதோ ஒன்று இருக்குது, நான் இது பண்ணுறேன் அப்படி சும்மா விளையாட்டுக்கு சொல்லி வச்சிருந்த பாடல். அது அப்புறம் மீண்டும் நான் சொன்னேன், இல்லை இந்த போராளே சாங்கை நம்ம வாய்ஸ் ரோலை பயன்படுத்தும். இது ஏற்கனவே ஜிப்ரான் கம்போஸ் பண்ண பாட்டு. சர காத்து காட்டு, இப்போ செங்க சுலக்காரா இதெல்லாம் அப்போது கம்போஸ் பண்ணது. இந்த பாடல் வந்து ஜிப்ரானுடைய ஏற்கனவே பண்ண பாடல். கார்த்தினத்தா அதுக்கு பாடல் எழுதினார். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் விமல், இன்னொரு பக்கம் நீங்கள் 2 பேருக்குமே ஒரு மிகச்சிறந்த அடையாளத்தை கொடுத்த படம். ஆனால் உங்கள் பாதையே நீங்கள் 2 பேரும் அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டீங்க. நான் இங்கிட்ட 3ஆக மாட்டிக்கிட்டேன் சார். அதான் இந்த ஆக்ஷன் படத்தை ஒன்று வச்சுட்டு இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நான் எந்த ரூட்டு போகிறதுங்கிறதுல ஒரு குழப்பம் இருந்தது. அது ஒரு சீரியஸான முடிவாக இருந்தது. எப்பயுமே நான் அதை வந்து கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, ஒரு இவர் இப்படி தான் இவனுக்கான ஒரு யூனிக் அல்லது ஒரு அடையாளம் ஒன்று ஸ்டாண்ட் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சு. இப்போ மணிவண்ணன் சார் வந்து எல்லா ஜோனரும் எடுப்பார் அப்படின்னு ஒரு பேர் இருந்தது. இப்போ பாரராஜா சாருக்கான ஒரு ஜோனர் அமைஞ்சது, பாக்கியராஜ் சாருக்கான ஒரு விஷயம் அமைஞ்சது. இதுக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதை நம்ம எங்கேயோ மிஸ் ஆகிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நான் அது உணர முடிஞ்சது சார். அது அப்போ உணர முடியல, அதுக்கு பிறகு அது உணர முடிஞ்சது. வாகேஷோட எப்படிப்பட்ட பாராட்டுதல்கள்லாம் உங்களுக்கு பெற்று? எனக்கு அதுக்கு நான் வாங்காத நிறைய விருது சார். தேசிய விருது வாங்கினேன், தமிழக அரசு விருதில் 6 விருது வாங்கினேன், கோவா ஃபெஸ்டிவலில் நாமினியானேன், பாண்டிச்சேரி அரசு விருது வாங்கினேன், அப்புறம் நார்வேயில் ஒரு 7 விருது வாங்கினேன், ஃப்ரான்ஸில் விருது வாங்கினேன், உலக திரைப்பட விழாவில் விருது வாங்கினேன். அது என்ன பெரிய விஷயம்னா சார், 2010க்கு களவாணிக்கு விருது வாங்கினேன் சார், 2011க்கு வாய்ஸ் விழா வாங்கினேன் சார், 2012க்கு நடுவர் போட்டாங்க சார். அது எத்தனை பேர் கிடச்சிருக்குன்னு தெரியல. அமிதாப் பச்சன் சார் வந்தப்போ நான் நடுவர். அப்படி ஒரு பெரிய வாய்ப்பு எல்லாம் வந்து எனக்கு வாகேஷ் விழா தான் ஏற்படுத்தி கொடுத்தது. பாரராஜா சார் உனக்கு 2வது படம் தானே அப்படி ஒரு படம் எடுத்துட்டேன்னு கேட்டார். பாலுமந்திரா சார் சொன்னது, இது தண்ணி கலக்காத பால் அப்படின்னாரு. நிறைய பேர் என்ன அஞ்சரை பெட்டிக்குள் ஒரு துளை செடி, இப்படி தான் அந்த படத்துக்கான அந்த நம்மளுக்கான அந்த ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு நெகிழ்ச்சியான தருணம் தான் வாகேஷ் விழா. அப்படி இருக்க நையாண்டி பட வாய்ப்பு அமைஞ்சது எப்படி? நையாண்டி வந்து ஆக்சுவலாக ஒரு மலையாள படம், அதோட ரீமேக் தான். இப்போ என்னன்னா, கதிரேசன் சார்ட்ட யார்கிட்ட நான் அசிஸ்டன்ட் டைரக்டரோட பேசிட்டு போது நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து ரூட்டு இங்கே தான் என்ன ரூட் எடுக்கிறது அப்படின்னு. இல்லை உங்களுக்கு களவாணியில் நீங்கள் நல்லா கியூமர் பண்ணன்னு சொன்னாங்க, அப்போ நீங்கள் கியூமர் பக்கம் போகிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓ சரி, அப்போ நம்ம கியூமர் பக்கம் தான் போகிறது தான் கரெக்டாக அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வர்றோம். சரி, அப்போ என்னன்னாக்கா மலையாளத்தில் உள்ள ஒரு மேலப்பரம்பில் யான் வீடுன்னு நினைக்கிறேன், அது ஒரு இது அதோட இன்ஸ்பயர்னு போட்டிருப்போம். அதோடைய கண்டென்ட் தான், கதை அதுக்குள்ளே இருக்காது. அதோட ஒரு ஐடியா மட்டும் வச்சுட்டு ஃபுல் காமெடி சீனும் நான் தான் உருவாக்கினேன். அதை அந்த இதை பண்ணிட்டு கதிரேசன் சார்கிட்ட போய் சொல்லும்போது, அவர் அப்போ தனுஷ் சார் கூட ரொம்ப 2 பேருமே அவர் எனக்கு வந்தார். ஏன்னா தொடர்ந்து அவர் கூட அவர் இயங்கிக்கிட்டே இருந்தார். அதனால நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் போய் கதை சொன்னேன். ஆக்சுவலாக நான் அம்மகரேசன் சிவா சாருக்கு பண்ணுறதா இருந்தது அடுத்த படம். அப்போ சிவா சாருக்கு பண்ண போகும்போது நான் கதிரேசன் சார் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் தனுஷ் சார் அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்றது வந்து நான் கம்ப்யூட்டர் சொல்லிட்டேன் சிவா சார்ட்ட. அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னார். யார் சிவா சாருக்கு பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. அப்போ தனுஷ் சார் என்ன சொன்னார்னா, இல்லை நான் கதிரேசன் சாருக்கு நான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. அதனால அப்புறம் சிவா சாருக்கு பண்ணாமல் அது கதிரேசன் சாருக்கு மாறினது. அப்படி தான் அந்த விஷயம் நடந்தது. ஆனால் நான் போகும்போது ஓப்பனாக சொல்லிட்டேன், கதிரேசன் சார் கூப்பிட்டாரு, நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன், தனுஷ் சாருக்கு நான் போகிறேன், இல்லை நான் ரெடின்னு சொல்லுங்கள், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்கோங்கன்னாங்க. நான் சொன்னேன். சொல்லும்போது இல்லை அவர்
அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் பண்ணுறதுனா பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ப்ராப்ளமாக இல்லை சார். அது புரியுது. ஒரு அண்டர்ஸ்டாண்டாக இருந்தது. போனோன்னா அவருக்கு வந்து மைண்ட் செட்டாக ஒரு ஹியூமர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார் தனுஷ் சார். அப்படின்னு அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இது நல்லா இருக்கு நான் பண்ணுறேங்கன்ட்டார். பண்ணிட்டு 4 நாட்கள் கம்மியாக ரொம்ப குறுகிய நாளில் எடுத்தேன். அவர் சொன்னது வந்து தனுஷ் சார் என்ன என்ஜாய் பண்ணார்னா, சொன்ன நாளை விட ஒரு 5 நாள் என்னை முன் அனுப்பி வீட்டுக்கு போச்சுறது நீங்கள் தாங்க, நான் போய் பசங்களோட போய் என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த படத்தை எடுத்து பிடிச்சி ரொம்ப ஜாலியாக இருப்பார் அவர். எப்படின்னா நல்லா செட் ஆயிடுச்சு அவர் கூட எனக்கும் அவருக்குமான. அது என்ன ஏன் தொடரலை அப்படின்னா, நம்ம ஒரு ஹீரோவுக்கு நம்ம ஒரு ஹிட்டு கொடுத்தோம்னா அது நல்லா அது கூட நம்ம பேசுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நையாண்டி வந்து ஒரு பொருளாதார ரீதியாக அந்த படம் ஒரு ஃபெயிலியர் படம். அவர் ஃபெயிலியர் ஆகும்போது என்ன ஆயிடுதுன்னா, அவர் அடிச்சுட்டே இருப்பார். ஏன்னா எனக்கு அதுதான் என்னோட எல்லாத்துக்குமான மைனஸ் ஆகிறதுக்கு காரணமாச்சு. என்னாச்சுன்னா, நீங்கள் டைரக்டராக கிரியேட்டராக தோக்குறது ஒரு பக்கம், அது ப்ரொடியூசரில் வந்து நான் டிஸ்ட்ரிபியூட்டர் 2 சேலம் ப்ளஸ் திருச்சி நையாண்டியோட டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கினேன். அதில் என்னென்னா எனக்கு டோட்டலாக எல்லாமே ஒரே நாள் ஒரு இரவில் எல்லாமே லாக் ஆகுது. நீங்கள் கிரியேட்டராக தோக்கும்போது நீங்கள் இன்னொரு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி வரலாம், டைரக்டராக தோக்கும்போது நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் மாட்டும்போது அது ரொம்ப கஷ்டமான காலம் எனக்கு. அதுலேருந்து என்னை ரிலீவ் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு இன்ன வரையும் எனக்கு வேண்டியதுக்கான ஒரு சூழலை மாற்றினதுக்கான காரணம், ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு மிகப்பெரிய தொகையை நான் லாக் பண்ணேன். ஆனால் தனுஷ் சார் அடிச்சுட்டே இருப்பார். நண்பர் உங்களுக்கு எவ்வளோ லாஸ் இருக்கும், அந்தளவுக்கு என் மேலே ஒரு அன்பு வச்சுருந்தார். ஏன் ஒன்றாவது பண்ணி தொலை வேண்டியதாரு அந்தளவுக்கு பண்ணார். இப்போ ஃபஸ்ட்டு காலக்காட்சி பண்ணும்போது சொன்னார், அன்பு மாதிரி அன்பன்லாம் பேசுகிறாரு, நல்லா போதுங்கிறாங்க, சந்தோஷங்க, என்னங்க சம்பாதிச்சிடலா அப்படிலாம் கிண்டல், அப்படி அந்தளவுக்கு என்கிட்ட பேசுவார். அப்புறம் நான் அது பொருளாதார ரீதியாக மைனஸுக்கும் போது என்னோட அவர் டச்லேயே இருந்தார். நான் தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன்னா எனக்கு ஏதோ ஒரு இடிக்குது. நம்ம மீண்டும் மீண்டும் போய் ஒரு ஹீரோவுக்கு நம்ம ஒரு ஃபெயிலியர் கொடுத்துட்டு போய் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அவரோட பழகிறது. ஏன்னா நாங்கள் ரொம்ப நல்லா பழகணும். இந்த படம் நையாண்டி ஆரம்பிச்சு நாங்கள் சுவிட்சர்லாந்து ஷூட் போகும்போது கமெண்ட்ஸ் பூரா நெகட்டிவ் தான் வந்தது. இங்கே பாருங்க, நானாங்க உங்களை சுவிட்சர்லாந்தில் பாட்டு எடுக்க சொன்னேன் அப்படின்னு கேட்பார். யார்? தனுஷ் சார். என்ன சார் சொல்கிறாங்க, இங்கே படிங்க என்ன போட்டிருக்காங்கன்னு. வேணா என்னை கழுத்தை பிடிச்சி ஒரு அமுக்கிட்டு இவரை ஒரு வேல்ராஜ் சார் ஒரு அமுக்கிட்டு ஒரு ஸ்டில் ஏதோ ஒன்று போட்டார். இன் சுவிட்சர்லாண்டே ஏதோ ஒன்று போட்டார். பிறகு அவர் சோசியல் மீடியாவில் அவர் ஆக்டிவாக இருப்பார். நம்மளாம் இப்போ அந்த இதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன கீழே கமெண்ட் போட்டாங்க, ஒழுங்காக சர்வம் பண்ணிட்டு இருந்தார். அவர் நியூசிலாண்டு கொண்டு போய் சுவிட்சர்லாண்டு கடத்தி போய் கெடுத்து விட்டீங்களா அப்படிலாம் கமெண்ட். ஆனால் நெகட்டிவாகவே கமெண்ட்ஸ் வந்துச்சு. செம்ம டென்ஷன் ஆகிட்டார் அவர். வாங்கினார், நான் உங்களை சுவிட்சர்லாண்டில் பாட்டு எடுக்க சொல்கிறேன். நான் தான் சார் எடுப்போம்னு சொன்னேன். சரி ஒரு கமர்ஷியல் ஹீரோ வரோம், நம்மளும் பாட்டு வெளிநாடெல்லாம் போய் எடுப்போம். என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க, என் கிடைக்கிறாங்க விடுங்க சார், ஆனால் நீங்கள் கிடைக்கிறாங்க விடுங்க சார் நம்ம சொன்னோம். அதானே சார் நடக்குது. அவன் ஒன்று நம்மளை ஏதோ ஒன்று மைண்டில் வச்சுருந்துருக்கான், இவன் எதுக்கு சுவிட்சர்லாந்து போகிறான் அப்படிங்கிறது வந்து அதுதான் காலம் அப்படிங்கிறது. நிச்சயம் உங்களுக்கு அந்த படத்தில் சின்ன கருத்து வேறுபாடு. ஆமாம், அது ஆக்சுவலாக அது ஒன்றுமே இல்லை. வந்து 2 படம் பார்த்தது, அது அப்பா வந்து படம் பார்த்தாரு. அது என்னென்னா ஒரே ஒரு அந்த பாட்டே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எரோட்டிக் சாங். நம்ம எதுவுமே லிப் டு லிப்போ அது மாதிரி எதுவுமே இல்லை. ஒரே ஒரு சின்ன கட்டு பண்ணுமான்னு கேட்டதுக்கு அது சொன்னிச்சு, இது எதுக்கு வேணாம் அப்படின்னு அது ஃப்ரெண்ட்லியாக தான் சொன்னிச்சு. சரி ஒரே ஒரு கட்டு மட்டும் நாங்கள் எடுத்து போட்டது உண்மை. நசிரியா கட்டு இல்லாமல் இன்னொரு தொப்புள் ஷாட் மட்டும் ஒரே ஒரு எரோட்டிக் சாங்னால தான். இல்லைனா என் படங்களில் அப்படியான காட்சிகள் நான் வச்சது இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த கட்டு வந்தோடனே அது என்ன துரதிர்ஷ்டம் ஆயிடுச்சுன்னா, அது ட்ரெய்லர்லேயே அந்த கட்டு வந்தோடனே அது பயந்துருச்சு. இது மாதிரி ஏதோ மாதிரி நிறைய ஷார்ட்ஸஸ் வந்து இந்த எரோட்டிக் சாங்ல இவங்க பண்ணிட்டாங்க, நம்மள எல்லாமே இதில் நிறைய காட்சிகள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பண்ணிட்டு அது பயந்துருச்சு. கூட இருக்கவங்க அதை வந்து தூண்டி விட்டோன்னா அது பெருசாகிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணு வந்து படத்தை பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைன்னு பொண்ணு அடித்தாங்க. இதுக்கு இவ்வளோ பெரிய கலவரமாங்கிறது வந்து அது அப்புறம் வந்து அவள் அப்பாவும் நசிரியாவுமே அது ஒத்துக்குச்சு. இல்லை அந்த ஒரு ஷாட்டு தான், நான் போய் நான் சொல்கிறேன் ஒரு ஷாட்டு தான், அது நம்ம தயாரில்ல, அதுதான் அதுக்கான காரணம். அதுக்கப்புறம் அது சால்வ் ஆச்சு. இன்னைக்கு அதனுடைய காட்சிகள் வந்து அன்னைக்கு கூட முஸ்லீமன் சார்ட்ட பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த பட்டன் காமெடி எல்லாம் இன்னைக்கு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஒரு 5 வருஷமா ஒரு நையாண்டியோட எல்லா பாடல் காமெடி காட்சிகள் தான் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது. அன்னைக்கு ஒருத்தர் வந்து போயிட்டு இருக்கு. அன்னைக்கு அது ஏன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதுக்கு நான் கண்டுபிடிச்ச விஷயமா, ஸ்க்ரீன் பிளேயா 2 அண்ணனுக்கு மேரேஜ் ஆகலை, தம்பி இருக்கான். இப்போது தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு அழைச்சிட்டு வந்துடுறான், ஹியூமருக்கு ஓகே. ஆனால் அவன்கிட்ட ஒரு நேர்மை இல்லைங்கிறது தான் அந்த கதையோட மைனஸ். என்ன இருந்திருக்கணும், 2 அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலைங்கும் போது இவன் பொண்ணு பார்க்குறதே அண்ணனுக்காக வச்சுருந்தா அந்த படம் ஹிட்டு. ஒரு லைன் தான் சார் அது எனக்கு அது அந்த படத்தை இடிச்சிது. ஒன்றுமே பண்ணியிருக்க வேண்டியதில்லை. இந்த கதை நீ இந்த படத்தை அப்படியே எடுத்துருக்கலாம். இப்போ இவன் ஒரு ஊருக்கு சொந்தக்கார வீட்டுக்கு திருவிழாவுக்கு போகிறான், அங்கே ஒரு பொண்ணை வந்து அவன் பொண்ணு பார்க்குற மைண்டே அண்ணனுங்களுக்காக தான் பார்த்தான். ஆனால் அந்த பொண்ணு இவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு. வேற வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணி வந்திருந்தான்னா இந்த லைன் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த ஏன்னா இவ்வளவு ஹியூமர் காட்சிகள் சார் இன்னைக்கு கொண்டாடுறாங்க. இன்னைக்கு நையாண்டியை பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறவங்க அத்தனை பேர் ஃபோன் பண்ணுறாங்க. என்ன இவ்வளோ ஹியூமராக இருக்குது, டிவியில் போட்டுகிட்டே இருக்கான், எல்லாம் இந்த பட்டன் காமெடியெல்லாம் விழுந்து சிரிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரியலைஸ் பண்ணும்போது அந்த கதாபாத்திரத்துக்கிட்ட ஒரு நேர்மை இல்லை. அண்ணனுக்கு இல்லாதப்போ தனக்கு கிடைச்சா போதுங்கும் போது எப்படி அந்த கேரக்டர் ரசிப்பான் ஆடியன்ஸ்? இல்லவே இல்லை, என் அண்ணனை கட்டிக்கன்னு சொல்லியிருக்கணும். அப்போ நசிரியாவோட தேர்ந்தெடுப்பும் கூட தப்பு தான். இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியான பொண்ணை போட்டு அந்த பொண்ணை அண்ணனுக்காக பார்க்க போய்
அந்த பொண்ணு நான் ஒன்னதாண்டா கட்டிக்குவேன்னு சொல்லி இவன் அவாய்ட் பண்ணி முடியாத பட்சத்துக்கு ஒரு ஆபத்து வந்து இந்த பிள்ளை அழைச்சாந்து தான் வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தான்னா அந்த படம் சூப்பர் போயிட்டு சார். கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு காட்சிகள் கூட மாற்றிருக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இருக்கிற காட்சிகளே போதுமானதாக இருந்திருக்கும். ஆமாம். எந்த காலகட்டத்தில் நாமளும் தயாரிப்பாளராகலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? பிடிச்சி ஆகணுங்கிற மைண்ட் செட்லாம் ஃபஸ்ட் இல்லை சார். நம்ம கூட நம்ம டோரா டேரக்டர் இருக்கான் இல்லையா முருகதாஸ், இப்போ தாஸ் ராமசாமின்னு பேர் மாற்றிருக்காருல, அவன் என் கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணான். தாஸ் தான் ஒரு தடவை சொன்னேன், அவன் இது மாதிரி நவீன் தான் கூட ராகவனுங்கிறத பேரை தம்பி பேரை மாற்றிட்டாப்புல, அது மாதிரி நவீன் நல்ல இப்போ கதை வச்சிருக்காப்புல அப்படின்னு சொன்னோன்னே என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் ஃபஸ்ட்டு ஒரு கதை சொன்னான் சார். சிடி கடையை வச்சு மதுரையில் நடக்கிற ஒரு கதை. அங்கே இருக்கிற அந்த நார்த்லேருந்து வருவாங்கல்ல சார், அந்த பேர் என்ன, சௌராஷ்டிரா, அதெல்லாம் வச்சுட்டு சிடி கடையில் ஒர்க் பண்ணுற ஒரு கதை சொன்னான். இப்போ நான் சொன்னேன், ஏன்டா நீ இவ்வளோ கஷ்டங்களுக்கு அப்புறம் வந்திருக்க, நீ இந்த கதையில் எனக்கு எந்த விதமான திருப்தி ஏற்படுத்தலை, நீ இவ்வளோ வருஷங்கள் இதுக்காண்டி இழந்திருக்க, அப்போ முதல் படம் உனக்கு எப்படி இருக்கணும், இதை நீ எப்படி நீ ஏன் இப்படி கம்மியாக உழைக்கிற அப்படின்னு நான் பிடிச்சவனை, எனக்கு இந்த கதை திருப்தியாக இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் என்னட்ட சொல்லாமல் தாஸுக்கிட்ட போய் ஒரு லைன் சொல்லியிருக்கான், அதான் மஞ்சப்பயிர டைட்டில் நான் தான் வச்சேன். அந்த கதையை சொல்ல தாஸ் வந்து என்கிட்ட சொன்னான், சார் கவின் வந்து சூப்பராக ஒரு லைன் சொன்னால் நீ கேட்டு பாருங்க சார். சரி சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பிரமிப்பாக இருந்துச்சு. இப்படி ஒரு கதை பண்ணிட்டானே, நல்ல கதை. நான் கை கொடுத்து சொன்னேன், உண்மையில சொல்கிறேன், நிறைய இடங்களில் நான் கண்ணே கலங்கிருச்சு, அருமையான கதை பண்ணிட்டேன், விடு நம்ம இதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு வேறு ஒரு ப்ரொடக்ஷன் சொல்லுவோன்னு தான் அதை மைண்டில் வேறு கம்பெனி சொல்லிவிடலாம் அப்படிங்கிற மைண்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த கதை கொடுத்த கான்ஃபிடென்ட் நம்மளே பண்ணலாம், ஏன்னா நம்மகிட்டே ஒரு ஹீரோ இருக்கே அப்படின்ட்டு நான் விமல் கிடச்சேன். விமல் நம்ம கூட நண்பர்கள் இருக்கிறதுனால நான் ஒரு கதை அனுப்புகிறேன், சூப்பரான கதை கேளுங்க அப்படின்னு. யாருங்க அவங்களோட அசிஸ்டண்ட், எல்லாரும் பேரையும் சொல்கிறாரு, இவன் பேரை மட்டும் சொல்லலை. யாருங்க பெரிய நவீனாங்க, அவரா இவரோட ஒரு 7-8 பேரை சொல்கிறாப்புல. இல்லைங்க எங்க யார் தாங்க சொல்லி அவர் ஒரு இந்த பேரில் இவங்கெல்லாம் கதை வச்சிருப்பாரு. ஆமாங்க நான் சரிங்க, இவன் கதை பண்ணியிருப்பாங்கிற நம்பிக்கை அவருக்கு பெருசாக இல்லை. கதை கேட்டு சொன்னாங்க, செம்மையாக இருக்குது, நான் பண்ணுறேன்ட்டாப்புல. அப்படி தான் உருவானுச்சு. அவன் வரும்போது நம்ம ஆடுகளம் பேட்டைக்காரர் தான் தாத்தாவாக இருந்தது. நாங்கள் தான் ராஜகிரண் சார்னு ஒரு ஆளை உள்ளே கொண்டு வரும்போது தான் அந்த கதை அப்படி இந்த மாதிரி பெருசாகிடுச்சு. ஏன்னா ராஜகிரண் சார் உள்ளே வரும்போது எந்த கதையுமே மாறிடும். அது அந்த கதையினுடைய அந்த டெப்த்து ஒரு மாதிரி, அது என்னமோ ஒரு 2-3 ஹீரோ எடுத்துகிட்டு உள்ளே வந்து போட்ட மாதிரி இருக்கும் அவர் உள்ளே வந்தாலே. அப்படிதான் அது. உங்களுக்கு ராஜ்கரனுக்கும் ஒரு மிகப்பெரிய, ஆமாம் சார், எப்பயுமே உண்டு. எப்படின்னா ஒரு அப்பா மாதிரி, ஒரு சாமி மாதிரி, அந்த மாதிரி தான் அவரை பார்ப்பேன் எப்பயுமே. அவர்கிட்ட எனக்கு 2 பேருக்குள்ள இருக்கிறது வெற்றி தோல்வி அப்படி கணக்கில் எல்லாம் கிடையாது. கிரீடமில் அவர் நடிச்சிருந்தார் இல்லையா, அப்போ அசோசியேட் டைரக்டர், அவ்வளோதான் பழக்கம். நான் களவாணி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சர்க்குன்னு அவருக்கு தெரியாது. நான் மஞ்சள் பைக்கு புடிசராக போகும்போது யாரோ களவாணி ஒரு படம் எடுத்த டைரக்டர் மஞ்சள் பை எடுத்துருக்காங்க, இவன் கிரீடத்தில் ஒரு பண்ண பையங்கிறது அவருக்கு மென்டாலிட்டியே ஆகல. அவர் ஆளை பார்த்தோன்னே பார்த்தாரு, அவருக்கு ரொம்ப நீ தான் இதாங்கும் போது அவருக்கு அது ஒரு அன்பான ஒரு இது வந்தது. கதை போய் நேராக பார்த்து இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தோடனே அவர் ஒரு ஆசீர்வாதம் மாதிரி அவர் சொன்ன நடக்கிற அப்படி தான் அவர் இருப்பார். ஒரு மாதிரி அவர் ஒரு 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 எப்படி சொல்கிறது, நெகட்டிவே இல்லாத மனிதராக இருப்பார். ஏன் நெகட்டிவ் கேரக்டர் பண்ண மாட்டாங்க, காரணம் ஏதாவது இருக்குமா சொன்னார். எனக்குள்ள ஒரு எமோஷனான மனிதன் இருக்கான், அது என்னால் சரியாக பண்ண, அதை நல்லா என்னால் பண்ண முடியும். எனக்குள்ள ஒரு முரணாக இருக்கான், அது ஒரு கோபக்காரன் இருக்கான், இதெல்லாம் என்னால் சரியாக பண்ண முடியும். எனக்குள்ள ஒரு நெகட்டிவே இல்லை, அதை நான் வாண்டடாக உருவாக்கி நடிக்கணும். அப்படி எனக்கு அப்படி ஒன்று பண்ணுறதுல எனக்கு எந்த விதமான, நான் எதாக இருந்தாலும் உள்வாங்கி அதை நடிக்கணும். அப்படி இல்லாத ஒன்று நான் ஒரு கெட்டவனாக உருவாக்கிட்டு பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால தான் இந்த மாதிரி நான் நடிக்கிறது இல்லைங்கிறார். அப்படி இல்லாமல் ஒருத்தர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆச்சரியம் தான் அது. அப்படி மஞ்சப்பையில் நடிக்கும்போது, ஏன்னா அவர் தெரியும், அவருக்கான வேவ்லேருந்து எனக்கு நல்லா புரியும். திடீர்னு ஃபோன் அடிக்கிறான் ராகவன் சார், ஒரு சீனை வந்து ராஜகிரண் சார் ரீஷூட் பண்ண சொல்கிறார். ஏற்கனவே சீனை எடுத்தாச்சு. என்னென்னா அந்த ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் சைட்டை அடிச்சிட்டு இருப்பான், சட்டி அவனை ஓங்கி அரையணும். இந்த சீனுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட காம்பினேஷன் அப்பா சீனு லட்சுமிநாதன் சீன்லாம் எடுத்தாச்சு, ஒரு சீன் ஆல்ரெடி எடுத்தாச்சு. இப்போ இந்த பொண்ணை வச்சு இன்னொரு சீன் எடுக்கணும். ராஜகிரண் சார் வந்து பார்த்துருக்காரு, பார்த்துட்டு டைரக்டரை கூப்பிட்டு, இந்த பொண்ணு அந்த பருவத்தில் இருக்கிற மாதிரித்தை விட கொஞ்சம் கம்மியாக தெரியுது, அதை ஒருத்தன் சைட் அடிக்கிறதும் எனக்கு ஒரு மாதிரி தெரியுது, இது அடிக்கிறதும் ஒரு மாதிரி தெரியுது, இந்த சீனை ரீஷூட் பண்ணணும். ஏற்கனவே லீடெல்லாம் எடுத்து இன்னொரு சீன்லாம் எடுத்தாச்சு. இன்னொரு நாள் இல்லை சார் ஏற்கனவே எடுத்தாச்சு, தம்பிக்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுவேன், இவ்வளோதான். என்கிட்ட தம்பிக்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுவேன், எனக்கு அடிச்சு அப்படி எனக்கு தெரியும். ராஜகிரண் சார் என்ன பாருங்க சார், சாரி சார், இந்த மாதிரி இந்த சீனை எடுத்தாச்சு சார், இதை ரீஷூட் எடுக்க சொல்கிறாரு, எடுத்துரு அப்படின்னு. அவர் இதுதான் எங்கள் 2 பேரில் ஒரு சார் என்ன சொன்னார், எனக்கு என்ன காரணம் சொன்னார், இது வந்து இது அப்படின்னாரு, மீண்டும் எடுத்துரு சார், அந்த சீனு அதையும் எடுத்து மேட்ரு இதை 2 நாளைக்கு எடுத்துக்க, அந்த சீனை ரீஷூட் பண்ணிவிடு விட்டு வச்சாச்சு. என்ன சொன்னிச்சு தம்பி, எடுத்துக்க சொல்லிட்டு. இவ்வளோ தான் நம்மளோட புரிதல். ஏன்னா அவர் கதைக்குள்ளே எப்பயுமே அவருடைய கேரக்டரு
எப்படி இருக்கணுங்கிறத அவர் பயங்கரமாக வடிவமைக்கிறாரு. அடுத்து ஒரு நிதானம் இருக்குது, ஒரு நல்ல எண்ணம் இருக்குது, அப்படி ஒரு நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு மனிதமாக இருக்கிறதுனால அவர் மேலே எனக்கு எப்பயுமே ஒரு பற்று உண்டு. பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த முதல் ஸ்பார்க்னு ஒன்று சொல்லும்ல, நல்லா இருக்கே அப்படின்ட்டாலே அது பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும்ல, அப்படி அந்த முதல் வரியே எனக்கு பாசிட்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அதை திரைக்கதை பண்ணி அதை நயன்தாரா மேடம்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு தயாரிப்பாளராக நயன்தாரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவங்க எப்படின்னா ஒரு கட்ஸ் தான். புஷ்கர் காயத்ரியோட இந்த சீரீஸில் பழகியது எப்படி இருக்கு? என்ன சார், அது ஒரு பெரிய ப்ளஸ். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.